Hi viewers, welcome to Tamil 360 TV. முடி உதிர்றதை தடுத்து முடி கருகருன்னு வளர வைக்க ஆயில் ரெடி பண்ண போகிறோம். முடி அதிகமாக கொட்டுதே அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுட்டே இருந்தோன்னா இன்னும் அதிகமாக தான் கொட்டும். ஃபஸ்ட்டு கவலையை நிறுத்திட்டு இதுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்க்கணும். நரமுடியை கருப்பாக்கவும் முடி உதிர்றதை ஸ்டாப் பண்ணவும் ஒரு ஆயில் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை நெல்லிக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன், கடுக்காய் 4 எடுத்து வச்சுருக்கேன், துளசி 1 கைப்பிடி, கருவேப்பிலை 1 கைப்பிடி, தேங்காய் எண்ணெய் 100 ml எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெல்லிக்காயில் இருக்க சீட்ஸை எடுத்துக்கணும். இப்போ நெல்லிக்காயில் இருக்க விதையை எடுத்துகிட்டு இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கடுக்காய் இந்த மாதிரி நல்லா முத்தின கடுக்காயாக எடுத்துக்கணும். இதை செக்கில் போட்டு இடிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ கடுக்காயை இடிச்சிட்டேன். துளசி கருவேப்பிலை இந்த 2ஐயும் கழுவி உலர்த்தி வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயை ஜாரில் போடுறேன். நெல்லிக்காய் இதுக்காக எடுத்துருக்கோன்னா முடியோட தலைவில் வெடிக்கிறத சரி செஞ்சு தலைமுடியை கருகருன்னு வளர வைக்கும். அடுத்து துளசியை போடுறேன். துளசி நரமுடிக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. அடுத்து இடிச்சு வச்சுருக்க கடுக்காயை போடுறேன். கடுக்காய் தலைமுடிக்கு இயற்கையான நிறத்தை கொடுக்கும். கடுக்காய்க்கு எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று கிடையவே கிடையாது. அடுத்து எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போடுறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு முடி நல்லா கருகருன்னு வளரும். கருவேப்பிலையை டெய்லி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு தலைமுடி நல்லா கருகருன்னு வளரும். இப்போ இதை அரைச்சிக்கணும். இதை நம்ம எண்ணெயில் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். அதனால தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். ட்ரையாக இருந்தாலும் பரவாயில்ல. அரைச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தரிசு தரிசாக அரைச்சா போதும். ரொம்ப நெகுன்னு அரைக்க தேவையில்ல. நம்ம இதில் தண்ணி ஊற்றாதனால இந்த அளவுக்கு தான் அரைக்கும். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போ எண்ணெய் ஒரு கடாயில் எடுத்து வச்சுருக்கேன். இதை வைக்கிறேன். இப்போ எண்ணெய் வெதுன்னு சூடாயிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதுகளை எண்ணெயில் போட்டுக்கணும். நம்ம எடுத்திருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பச்சையானது தான். எண்ணெயில் போடும்போது மேலே போடும், பார்த்து போடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு 3 to 4 நிமிஷம் விட்டுறணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலோட கலர் மாறிட்டே இருக்குது. நம்ம எடுத்திருக்க கடுக்காய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் வடிச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வடிச்சுக்கணும். வடியில் வடிக்கிறனாலும் வடிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கிளாத்தில் தான் வடிக்கிறேன். கிளாத்தில் வடித்தோம்னா எண்ணெய் சுத்தமாக வடிஞ்சிரும். நம்ம இதில் போட்டிருந்த இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸில் ஆயிலில் நல்லா இறங்கிருச்சு. இப்போ இந்த ஆயிலை ஏர் அண்ட் லிக்விடேட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தான் ஆயில் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதோட எசன்ஸில் இறங்கி ஆயில் ரொம்ப கொலன்னு இருக்குது. இந்த ஆயிலை டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண ஆரம்பித்தா 15 நாள்லேயே மாற்றம் தெரியும். இந்த ஆயிலை அப்ளை பண்ணிட்டு தலைக்கு குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. வேணும்னா மைல்டு ஷாம்பு போட்டு குளிச்சிக்கலாம். டெய்லியும் டைம் இல்லாதவங்க வாரத்துக்கு 3 தடவை யூஸ் பண்ணுங்கள். கட்டாயம் 5 to 7 நிமிஷம் ஸ்கேல்பில் படுற மாதிரி மசாஜ் பண்ணணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மசாஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகி அடர்த்தியாக கருகருன்னு நீளமாக வளர ஆரம்பிக்கும். இந்த ஆயிலை ஒருத்தர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 3 மாதம் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கோங்க. அதிகமாக செஞ்சு வைக்க வேணாம். நீங்களும் இந்த ஆயில் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள்.
தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.